கிமாத்மானம் ந புத்தியசே. அங்கே ஒரு சேட்டி ராணி எழுப்பும்போது மரியாதை எழுப்பக்கூடாதோ? உத்திஷ்ட, எழுது மூடமே சனியனி இப்படியே எழுப்புவா. குழந்தை எழுப்ப கூட நல்ல வர சொல்லி குழந்தை எழுதிருப்பா அப்படின்னு எப்படி யசோதை எழுப்புவாளோ? பத் சஜாகிருஹி விபாதமாகதம் ஜீவ கிருஷ்ண சரதாம் சதம்சம். குழந்தை பொழுது விழிச்சிருப்பா, எழுந்துரு அப்படி சொன்னால் அழகாக எழுதுவோம். சரினே தனியை தலையில் கொட்டு எழுதுரு அப்படின்னா அந்த குழந்தை நல்லா இழுத்து பொதுன்னு தூக்கும். அதனால் குழந்தைகளை அழகாக செல்லமாக எழுப்பணும். இந்த கூனி கத்தரா எழுதுரு, உனக்கு பெரிய ஆபத்தை வந்து எடுத்துருக்கும். என்னன்னு கேட்டால் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் தலையில் அடிச்சிருந்தான். உடனே அந்த கையை பிடிச்சி நிறுத்தினார். நல்ல காரியத்தை அழகாக சொல்ல வேண்டாமோ? ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலட்சே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் ராஜ்யே விசேஷதி. ராமருக்கும் பரதனுக்கும் எனக்கு வித்தியாசமே கிடையாது. ஒன்று சொல்லப்போனால் கௌசல்யாத்தை ஓத்திருத்தஞ்ச சது சுசுருடத்தே ஹிமா. கௌசல்யை காட்டிலும் ராமன் என்னதான் கைங்கரியம் பண்ணுறான். எந்த நல்ல வார்த்தையை சொன்னியமா இந்தாவான்னு ஒரு தன் கழுத்தில் ஒரு நல்ல சுவர்ண மாலையை கட்டி போட்டாலாம். ஏகமாபரணம் தஸ்யை குஜ்ஜாயை பிரததோ சுகம். அவ்வளோ நல்லவள் கைகை. குஜ்ஜைக்கு அந்த மாலையை வேற போட அது தூக்கி கீழே எரிஞ்சால் நான் அவனுக்கு ஆபத்துங்கிற ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ராமன் என்னதானே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ராமன் கெட்டிக்காரன். நீ ராஜாவுக்கு இஷ்டராணின்னு ஒன்றை கைக்குள்ளே போட்டா தான் ராஜ்யம் கிடைக்கணும்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அவா பதவி வர வரலையும் ஒரு மாதிரி இருப்பா, பதவி வந்த பிறகு மாறிடுவா. யாராவது நல்ல வாழை எப்படி நல்ல வாழை எப்படி கிடைக்குன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டை கொடுக்கணும். சாதாரணமாக இருக்கவா ஒரு பெரிய போஸ்ட்டை கொடுத்து இந்த மேனேஜராக இருக்கும்னா அது வரையும் எப்படி இருந்தால் அப்புறம் எப்படி ஆனான்னு அப்புறம் அவளை பார்த்தா தெரியும். அப்போ அவளுடைய ஸ்வபாவம் பெரிய போஸ்ட்டில் போனால் கூட அது வினியத்தோடு இருந்தான்னா அவள் கரெக்டாக இருக்கா தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட்டு வரும்போது அவள் ஸ்வபாவங்கள்லாம் மாறிடும். இன்றைக்கி ஒன்று அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ராமன் நாளைக்கு மாத்திரம் ராஜா ஆயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்னா உன் கையில் விளக்கமாற கொடுத்து கௌசல்யாரண்யை பெருக்குமா. நாங்கள்லாம் பரவாயில்ல, நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே வேலை செஞ்சே பழகிட்டோம். நீ ராணியாக இருந்து பழகினவள உன்னை வந்து இது மாதிரி பண்ணினா உனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பரவாயில்ல, நீ அப்படியே கஷ்டப்பட்டு போ. எப்படிலாம் மாத்திரா பாருங்கோ. அந்த பரதன் இங்கே பக்கத்தில் இல்லாமல் எங்கேயும் வெளியில் அனுப்பிச்சுட்டும் அந்த பரதன் மாத்திரம் வந்தான்னா என்ன பண்ணுவான்னா தேசாந்தரம் வானைதா லோகாந்தரமசாபிவா. ஏதாவது பொய் குற்றத்தை சொல்லி நாடு கடத்தி நான் கடத்துவான், இல்லாத தூக்கு தண்டனை கொலை பண்ணினா கூட பண்ணுவான் என்றெல்லாம் ஜாஸ்தி இந்த கூனி பேச பேச பயந்து போயிட்டால் கை இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ எனக்கு சொன்ன விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். உனக்கு 2 வரம் தரேன்னு தசரதரை சொல்லியிருக்கான்னு சொன்னையே, அந்த வரனை இப்போ கேளு. இது வந்து கைகேயிக்கும் தசரதருக்கும் தனியாக நடந்த ஒரு சம்பவம். சம்பராசுரனோட தசரதர் யுத்தம் பண்ணுற டயத்தில் அவருக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது இந்த கைகேயி தான் சாரட்சியம் பண்ணினவர். அழகா அவள் சாரட்சியத்தை திறமையினால் தசரதை காப்பாற்றிட்டான். உடனே இப்போ வேறு கதையெல்லாம் வேற சொல்கிறான். அவர் கைகை துர்வாசரையோ ஒரு மகர்ஷியை சுசுரூஷம் பண்ணினோடனே உன் கை வஜ்ரம் மாதிரி இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணினாராம். அவனுக்கு சமயத்தில் உபயோகம் ஆகும்னு. அந்த சம்பராசுர யுத்தத்தில் தேர் அச்சு முறிஞ்சிடுச்சு. அச்சு முறிஞ்சுனா தேர் கீழே விழுந்துடும். அந்த லெவலில் அந்த அச்சுக்கு பதில் தன் விரலை வச்சுட்டாங்க. ஏன்னா அவள் கை வஜ்ரவராயிடும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால வச்சு காப்பாற்றிட்டான். என்னை காப்பாற்றினியமா உனக்கு 2 வரணம் தரேன்னால் எனக்கு நீங்களே எனக்கு வரன் தான், அப்புறம் எனக்கு தனியாக அதுக்கு வரன் வேணும் அப்படின்னு விட்டாலும் கை இல்லை நான் கொடுத்து தான் எப்போ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு வாங்கிக்கோன்னுட்டான். அதை என்கிட்ட சொன்னையே அதை இப்போ கேளுங்கிறான். இதுக்கு என்ன தெரியுதுன்னா தனக்கும் கணவனுக்கும் ரகசியமாக நடந்த கதையை இந்த இவள்கிட்ட சொன்னதுனால இதை வச்சுட்டு இந்த குடும்பத்தை பிரிக்க போகிறான். ஆனால் சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். நம்முடைய ஆயசு, நம்முடைய பணம், நமக்கு என்ன சேலரி அது சொல்லக்கூடாது. ஆயுர் வித்தம் கிரச்சித்ரம் மந்திரௌஷதி சமாகமாக தானமான அவமானாச்ச நவகோப்பியா 9 விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. இது குடும்ப விஷயத்தை இவ சொன்னதுனால இதனாலே இவ வந்து பிரிச்சிட போகிறான். 2 வரணை இப்போ கேளு. இப்போ ஏற்பாடு பண்ணின பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ண சொல்லுவோம். 14 வருஷம் ராமரை காட்டுகிறது. ஏன் 14 வருஷம்னா ரொம்ப பிரிஞ்சு இருந்தால் தான் ஜனங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் அவளுக்கு பிரேம வரும். பிரிஞ்சு இருந்தால் மறந்து போயிடுவாள். அப்படி ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிடு என்று சொல்ல அவதான் சொன்னால் கை சொன்னால் கூனியை பார்த்து எல்லாருக்கும் தலையில் மூளை இருக்கும்னு நினச்சேன், உனக்கு முதுகில் மூளை இருக்கு. ஏன்னா தலையில் இருக்கிற புத்தி வழிஞ்சு முதுகில் தான் கூனி
முதுகுத்தி பெருசாக இருக்கா, அந்த புத்தி ஜாஸ்தியாக வழிஞ்சி உனக்கு முதுகில் வந்துடுத்து போல இருக்கு என்றெல்லாம் சொல்லி, நான் வந்து நிமிர்ந்து பூத்த தாமரை மாதிரி, நீ வந்து வளைஞ்சி பூத்த தாமரை மாதிரி, அதான் அப்படியே கூடி இருக்க என்னெல்லாம். ஏன்னா ஒரு பிரியம் வந்து கொடுத்துன்னா இப்படி ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ணுவா போல. உரஸ்தம் பத்மமிவ வாதேன சன்னதா பிரிய தரிசனா உரஸ்தே விநிவிஷ்டம் வை யாவத் ஸ்கந்தம் சமுன்னதம். நிமிர்ந்து பூத்த தாமரை வளைஞ்சி பூத்த தாமரை கொஞ்சம் அழகாக இருக்கும், அது மாதிரி நீ இருக்கேன் அப்படி இந்த கூலி சொல்லலாம். இது வந்து என்ன பிரயோஜனம், தசரதை என்ன பார்க்க மாட்டேங்கிறாருங்கிறா. இந்த கூலிக்கு அந்த ஆசை வேறு இருக்கு போல. இப்போ இப்படிலாம் இருந்தால் தசரதை உன்னை நம்ப மாட்டார். நீ வந்து என்ன பண்ணணும்னா அழுக்கு வேட்டியை அழுக்கு புடவையை கட்டிக்கோ, கோபாகாரத்துக்கு போனான். அரண்மனையில் கோபம் வந்தவாளுக்கு இருக்கிறதுக்கு தனி ரூம் ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சாமான் ஒன்றும் இருக்காது, தூக்கிலாம் ஒன்றும் எரிய முடியாது, 4 சுவர் தான் இருக்கும். என்ன முட்டிக்கலாம் இருக்கிற ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி எறியதுக்கு சாமான்லாம் கிடையாது. அதான் அந்த கோபம் வந்தால் இருக்கிறதுக்கு ஒரு ரூம், அங்கே போய் வந்து கொஞ்சம் கோபம்லாம் சவான ஆன பிறகு வறுத்துக்கணும். பாம்பே அமெரிக்கில் 1 ரூம் கிச்சனில் கோபம் வந்தால் இங்கே தான் ஒரே ரூம் தான் இருந்தாங்க. அதனால் இங்கே கோபாகாரத்தில் போய் இது பண்ணி நகையெல்லாம் தூக்கி எழுதிட்டு போங்கிறாள். அவள் தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கூட கல்வி போட்டுட்டாளாம். எதெல்லாம் ஸ்திரீகள் பண்ணக்கூடாதோ அவன் பண்ணிட்டு பண்ணுறாள். சில காரியங்களை ஸ்திரீகள் சில சாமான உபேட்சிக்கக்கூடாது தர்மசாஸ்திரம். ஹரித்ராம் கஜ்ஜலம் செய்வ சிந்தூரம் குங்குமம் ததா காட்பாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணம் ததா கேச சம்ஸ்கார கபரி கரகர்ண விபூஷணம் பர்த்துர் ஆயுஷ்ய விச்சந்தி விஷயேன்ன பதிவிரதா. பதிவிரதையாக இருக்கிறவா சில சாமான வெறுக்கக்கூடாது. அதில் மொத்தம் மஞ்சள் பூசிக்கிறதுன்னு ஒன்று உண்டு, ஹரித்ராம். இப்போ என்ன மஞ்சளே பூசிக்க மாட்டேங்கிறா குழந்தைகள், அது என்னமோ கிரீமை பூசிக்கிறேங்கிறா. அந்த மஞ்சளுக்கு உள்ள அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த சக்தி இதில் கிடையாது. அந்த மஞ்சள் பூசிக்கிறது, அப்புறம் கண்ணில் மெய்யிட்டுக்கிறதுன்னு ஒன்று உண்டு. ஹரித்ராம் கஜ்ஜலம் செய்வ சிந்தூரம். ஏன்னா அவள் தான் சமையல் பண்ணணும். இந்த மெய்யிட்டு இருக்கிறதுனால கண்ணு நன்னா தெரியும். நீ பாட்டு எறும்பு இருக்க ஜீனியை தூக்கி அதை தூக்கி போட்டு கட்டில் எறும்பை கலந்து ஊற்றக்கூடாது. அந்த சமையல் பண்ணுறவா அதனால தான் வயசானவர்கள் எல்லாம் ரிட்டையர் ஹோமுக்கு போயிடுறான். ஏன்னா அவன் சமைச்சா எறும்புக்கு எல்லாத்தையும் போட்டு சமைச்சிருவான். மாதிரியா யாரும் என்ன பண்ணி கொடுக்காத சாப்பிட்டு போகணும்னு போடுறா போல. அதனால் கண்ணு நன்னா தெரியும்னா அதுக்கு அந்த மையெல்லாம் எடுத்துக்கணும். கஜ்ஜலம் செய்வ சிந்தூரம் குங்குமம் ததா. அது மாதிரி கார்பாசகஞ்ச மேல் வஸ்திரத்தை தரிசிக்கணும். மேல் வஸ்திரம் தரிசிக்காமே இப்போ எல்லாருமோ ஒருத்த துணியை போட்டு அழிஞ்சிருக்கு பேய் மாதிரி. அப்படி அலையக்கூடாது. அது நைட்டில் போட்டால் பரவாயில்ல, நைட்டி. அதை டேலி போட்டால் டேட்டி ஆகிடும். அதனால் அது என்னன்னா அது அது மேல் வஸ்திரம் தரிசிக்கணும் இருக்குது. கார்பாசகஞ்ச கவரி, அப்புறம் சவுதி வச்சு பின்னிக்கணும். மங்கள ஆவரணம், கர்ண விபூஷணம், காதில் போட்டுக்கிறது, மூக்குத்தி, இதெல்லாம் கட்டி வைக்கக்கூடாது. மங்கள சூத்திரத்தையே கட்டி வைக்கிறா. ஏதோ வேணும்னா மாட்டிக்கிறது. என்ன அதாவது பிராமணா சில பிராமணா பூனை கட்டி தோல் ஆணியில் மண்டி திருப்பி போடுகிற மாதிரி அவளும் ஆரம்பம் இருக்கிற இது ஒரு ஆபரணம் மாதிரி நினச்சி கழட்டி வச்சு போட்டுக்கலாம் கூடாது. அப்புறம் கழட்டி வச்சா திருப்பி போட்டுக்கிற பாக்கியம் கிடைக்கணுமே. இவன் என்ன ஆகிடுத்து எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்க மங்கள ஆபரணத்தை கை என்ன ஆச்சுன்னா அதனால் திருப்பி போடுக்கிற பாக்கியம் இல்லாமல் ஆகிடுச்சு. மங்கள ஆபரணம் தூக்கி போடக்கூடாது. கரகர்ண விபூஷணம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அழுக்கு புடவையை கட்டிட்டு குப்புறப்படுத்துன்னு எழுதுன்ட்ருக்கார். அவள் தான் தசரதன் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு தலையை விரிச்சி போட்டுருக்கு. தலையை விரிச்சி போட்டுண்டு ஒத்த வஸ்திரமாக நெத்திக்கு இல்லாமல் எப்போ இருப்பான்னா யாராவது ஆற்றுல போயிட்டாதான் அது மாதிரி இருப்பாள். இப்போ சில சிட்டியில் குழந்தைகள் போகிறத பார்த்தா தலையை விரிச்சிட்டு ஒத்த வஸ்திரத்தோடு ஏதோ எலி ஆற்றுல யாரோ போயிட்டாங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. அது ஏன்னா அது விபரீத காரியங்களை பண்ணினா அது மாதிரி சம்பவம் வர மாதிரி ஆகிடும். ஆற்றுல எப்போதுமே நல்ல சம்பவம் வர மாதிரி நம்ம மங்களமாக இருக்கணும். இங்கே இதை சொல்லிக் கொடுக்குறவாலும் இல்லை, அதை புரிஞ்சு தெரிஞ்சு செய்கிறவாலும் இல்லை. இந்த கைகையை இப்படி படுத்துக்கும் போது தசரதர் பட்டாபிஷேக ஏற்பாடை பண்ணிட்டு பிரியாயை பிரியமாக்கியாதும். இந்த கைகை தான் டெய்லி சொல்லுவாங்களாம் தசரதர்கிட்ட, ஏன் வயசான நேரத்தில் ராஜ்யத்தை கட்டின்னு எழுதுருக்கேன், நீங்கள் பாட்டு ராமர்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துருங்க, அவர் ஆகட்டும், நம்ம பாட்டு நிம்மதியாக உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு டெய்லி தசரதர்கிட்ட ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்கிறவர் கைகையான். இப்போ விஷயம் கௌசல்யா அன்னைக்கு எங்கன்னா போகலாம்,
கைகேயி அரண்மனைக்கு வந்தது காரணமே இங்கே காரணத்தை சொல்கிறார் வால்மீகி. பிரியாயே பிரியமாக்கியாகும், இவ தானே சொன்னால் டெய்லி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், இவ சொன்னால் சந்தோஷப்படுவாளேன்னு ஓடி வரார். அங்கேருந்து வந்தால் சில பேர் சொல்கிறார் காமுகனா வந்தாம்பா. இங்கே வால்மீகி சொல்கிறார் காமுகனா வரல, சிம்மோ கிரி குகாமிவன். சிம்மம் எப்படி கிரி குகையில், சிம்மம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய மிருகம். அது என்னத்தை சாப்பிட்றதுங்கிறது முக்கியம் இல்லை, மனசு கண்ட்ரோலாக இருக்கிறது முக்கியம். இந்த புறா வந்து ரொம்ப தானியம் கீனியம் ரொம்ப சாத்தியமாக சாப்பிட்றது, அது கண்ணாபுரான்னு போயிட்டு இருக்கு. கண்டதுங்கிறது சிங்கம், ஆனால் அது வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் சிம்மோ கிரி குகாமில அப்படி போராட்டம் பண்ணிக்கிறார். அரண்மனைக்கு வராது. செடிகள்கிட்ட கேட்டால் கைகேயி எங்கன்னு, கோபாகாரத்தில் இருக்கானோன்னே. இப்போ இருக்கு கோபாகாரம், லேட்டாக கோச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ நான் ராமருக்கு பட்டாபிஷேகம்னா சந்தோஷப்படுவான்னு நினச்சின்னு அந்த கோபாகாரத்தில் போய் கைகேயை சமாதானம் பண்ணி, கைகேயி நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டரை வர கேட்டுமா, அது உனக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு புருஷாவில் ரொம்ப பிரியம் ராமன், ஸ்திரீகளை ரொம்ப பிரியம் நீ, அதனால் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனா ஆக்குனா ஆக்குறேன், பணக்காரனை பிச்சைக்காரனா ஆக்குறேன்னா ஆக்குறேன். தப்பு பண்ணினவன் ஜெயிலேருந்து விடுவினா விடுவிக்கிறேன், தப்பு பண்ண தூக்கி ஜெயிலில் போடுனா போடுறேன். இது கொஞ்சம் ஓவராக பேசுகிறா. தப்பு பண்ணணும் போன வழி விடுவிக்க விட்டோம், பிச்சைக்காரனா பணக்காரனா ஆகட்டும், பணக்காரனை பிச்சைக்காரனா ஆக்குறேன், தப்பு பண்ண தூக்கி ஜெயிலில் போடுறீங்களா அப்படின்னு ரொம்ப ஓவராக பேசுகிறா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இப்படி சொன்ன உடனேயே ஒரு சொன்னால் எனக்கு நீங்கள் 2 வரன் தானே சொன்னீங்களே, அதை இப்போ கொடுங்கோன்னா உடனே சொன்னால் ஏற்கனவே கொடுத்த வரன் தானே என்ன மாசம் கேளு. உடனே அவர் சொல்கிறாள் ஏய வரங்கள் 2ல் ஒன்றினால் என் செய் உலகாள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் பொய் வனமாள்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். 2 வரன் கொடுத்தேலே எல்லா தேவர்களும் சாட்சி. அந்த வரனை இப்போ வேட்டையாடுறேன்னு வேற சொல்கிறார். நிட்சேபு மிருகயாமியகம் என்று சொல்லி அந்த 2 வரனில் ஒரு வரன் இந்த பட்டாபிஷேகம் பரதனுக்கு நடத்தணும். 2வது என்னன்னா இந்த கைகைக்கு சொல்ல தோணலையா, ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறான். சீதை கேள்வன், இந்த சீதையோட ஆட்டுக்காரர் இருக்காரே அவரை கொஞ்சம் நாளைக்கு காட்டுக்கு போக சொல்லுங்கிறான். சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாள்வது இப்படி சொன்ன உடனேயே தசரதர் பயந்து போயிட்டார். ஆஹா பட்டாபிஷேகம் நிர்வீக்கமாக நடக்கணும்னு நினைச்சிருந்தேன், இப்படி விக்னம் வந்துவிட்டே நினைச்சிருந்தார். பரவாயில்ல பரதன் பட்டாபிஷேகம் ஆகட்டும், ஏன் ராமர் காட்டுக்கு போகணும், இல்லை இதுதான் வேணும், இதில் மாறதா இல்லை. கெஞ்சி பார்த்தார் கொஞ்சி பார்த்தார், உனக்கு மாத்திரம் நான் வந்து கணவன் இல்லை, கௌசல்யா சுமித்த அவெல்லாம் என்ன நினச்சிப்பா, இதெல்லாம் கேட்டு பார்க்குறான். அவள் விடுறதா இல்லை, எல்லாம் சத்தியத்தில் இருக்குது. எதுங்க அந்த சமுத்திரம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. உங்கள் பரம்பரையில் சில ராஜாக்கள் சத்தியத்துக்காக கண்ணப்படி கொடுத்தவாள்லாம் இருந்திருக்கா. அதனால் அந்த சத்தியத்தை மீறாதீங்கோ. சத்தியத்தை மீறி நீங்கள் ஏதாவது ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கையில் அந்த பாட்டில் வச்சுருக்கேன், விஷம் வச்சுருக்கேன், அதம்கி விஷம் அத்தி. இப்போ அந்த விஷத்தை குடிச்சு மினிமம் 12 நாளைக்கு நிறுத்துவேன் பட்டாபிஷேகத்தை. இது சொன்னோடனே பயந்து போயிட்டார் தசரதர். ஆஹா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அப்படியே கவலைப்பட்டு தூக்கி போயிட்டார். அவர் மயங்கி போயிட்டார். காலங்காத்தால் சுமந்திர வந்து எழுப்புறார். சுமந்திர எழுப்பினே கைகேயி சொன்னால் ராஜா ரொம்ப டயர்டாக இருக்கார், நீ ராமரை அழைச்சின்னு வாங்க. சுமந்திர அரண்மனையில் ரொம்ப பழக்கம் இருக்குது. உடனே ராணி சொன்னாலும் போயிட்டாருன்னா அப்புறம் தசரதர் எழுந்து நான் சொன்னவன் ஏன்டா ராமர் அழைச்சின்னு கேட்பார். அதனால் மறுபடியும் அங்கேயே ராமராமான்னு சொல்லிட்டு நின்றுருக்கார். அப்புறம் தசரதர் குளிச்சுட்டு கொஞ்சம் பிரஜை வந்த பிறகு ஏன்டா அவன் தான் சொன்னாலே அழைச்சின்னு வா ராமர் என்ன பிறகு ராமரை அழைக்க போகிறார். அந்த சுமந்திரனுக்காக ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்குறாராம் ராமர். தம்மை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருதம் ததர்சசூத பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சடே வராக ருதிராவேன சுஜினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரந்தமம் சிதையா பார்சுதச்சாபி வாலம் வெஜனஹஸ்தயா உபேதம் சீதையா பூயா சித்தையா சசினம் யதா தம் வைஸ்ரவண சங்காசம். ராமர் குபேரன் மாதிரி இருக்காங்க. குபேரனுக்கு வைஸ்ரவணன் பேர். குபேரனுங்கிறது ஒரு காரண பேர் தான். அவனுடைய ஒரிஜினல் பேர் தனதன் அப்படின்னு பேர். தனதன் நம்ம நினச்சிருக்கோம் பணம் வச்சிட்டு இருக்கிறவாளை குபேரங்கிறோம். பணம் வச்சிட்டு இருக்கிறவாளுக்கு தனிக்கன்னு சொல்லணுமே தவிர தனதன்னு சொல்லக்கூடாது. உள்ள பணத்தை யாரை வாரி விடுறானோ அவன் தான் தனதனே குபேரனே தவிர
வெட்டியில் பூட்டி வச்சுட்டு சாம்பிராணியை போட்டுருக்கானே அவனுக்கு குபேரன் சொல்லக்கூடாது, நல்ல காரியத்துக்கு எடுத்து கொடுக்குறா பாருங்கோ. அதனால அதை இங்கே சொல்கிறார், ராமர் குபேரன் மாதிரி இருக்கா சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அவர் அனுபவிக்காமல் பரதனுக்கு கொடுத்துட்டு போகிறாரே, அதனால் தனதன மாதிரி இருக்கார். தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருதம். அங்கே ஒரு மெல்லிய திரை போட்டிருக்கு, திரைக்கு பின்னாடி ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் ராமர் உட்காந்துட்டு இருக்கார். சந்தன பலகை போட்ட ஊஞ்சல், வெல்வெட்டு மேத்தை போட்டிருக்கு. அந்த ராமர் காலங்கால சிரஸ்நானம் மனிதனால் நுனி முடிச்சு போட்டுன்னு உட்காந்துருக்கார். அந்த ஈரங்காயின் ஒரு தூபத்தை போட்டுட்டு அந்த ஊஞ்சலை ஆட்டிண்டு, அந்த ஊஞ்சல் ஆடுற ஸ்டைல் அந்த வேகத்துக்கு தன் காலை அப்படி எடுத்து எடுத்து வச்சுண்டு வாழ விவேஜன ஹஸ்தையா சாமரம் போட்டுருக்காளாம். காலங்காலத்தில் குளிச்சுட்டு இருக்கார். போகிறதுக்கு சந்தனத்தை வேற பூசி சாமரம் வேற போடுறாளாம். ஏன்னா சித்திரை மாதங்கிறதுனால கொஞ்சம் வெயில் இருக்கும், அந்த குளிருக்காக சந்தனத்தை பூத்தி சாமரம் போடுறாளான்னா அதுக்காக இல்லையா. இப்போ ராவண வதத்துக்கு கிளம்பிட்டு இருக்கார், கொஞ்சம் சமாதானமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக அந்த சந்தனத்தை பூசி சாமரம் போட்டுருக்காள். அவள் உடனே சுமந்திர வந்து ஜெயா பவா அப்படின்னு சொன்னான். உடனே சுமந்திர வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொடனே, யாரோ வந்திருக்கா தெரிஞ்சவொடனே சீதை என்ன பண்ணால் தன்னுடைய தோழி கையில் சாமரத்தை கொடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்பும் பொழுது ராமர் வேண்டான்னு விட்டார். அவர் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற காட்சி இந்த சுமந்திரன் பார்க்கட்டும், அவர் 14 வருஷம் தான் பார்க்க போகிறான், நில்லுன்னு விட்டார். உடனே தேவி நின்றுட்டால். தேவி இருக்கான்னு அந்த கொலுசு சப்தத்தை வச்சு புரிஞ்சிருந்த சுமந்திரனுடைய வயசுக்கு இவன் கொள்ளு பேத்தி வயசு இருந்தாலும் வந்தே வரதம் வந்தி வினயஜா வினீதவதுன்னு குனிஞ்சத்தில் நிவராமல் அப்படி வராராம். அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்பா அவங்களை ஸ்மரிக்கிறார் என்று சொல்ல ராமர் சொல்கிறார், யாதிருஷி பரிஷத்தத்திர தாதிருஷோ தூராகதகாங்கிறார். இங்கே இருக்கிறதே ரொம்ப வயசானவர் சுமந்திரர். 2-3 யுகம் வயசாகுது. ஏதோ 3 வயசு 3 யுகமாக கிருதயுகத்துலேருந்து இருக்கார். கிருதயுகத்துலேயே 2 யுகம் வயசாகிட்டு இருக்கு. அந்த சுமந்திரர் வந்திருக்காருன்னா அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அவரோட பெரியவாலாம் இருக்கான்னு தெரியறது போல அப்படின்னு ராமர் கிளம்புறா. உடனே பின்னாடியே சீதை வரா. ராமருக்கு ரட்சை பண்ணி வரா. பூர்வாம் திசம் வஜ்ரதரா தட்சிணாம் பாத்து தேயமஹா. அழகான ஸ்லோகம் இங்கே. ஏன்னா அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு வேதம் தெரியும், சொல்ல மாட்டாலே தவிர அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரியும். ருக்வேதத்தில் வந்ததற்கு பிராச்சி திக்பாகே இந்திரோ தேவதா இந்திர பிரசாதாத் ராஜ்யாவிவர்தனமஸ்னுதே தட்சிண திக்பாகே தர்மராஜோ தேவதா தர்மராஜ பிரசாதாத் ஆயுஷ்யாவிவர்தனமஸ்னுதே பிரதேதே திக்பாகே வருணோ தேவதா வருண பிரசாதாத் புத்திரபூத்ராவிவர்தனமஸ்னுதே உதீஜே திக்பாகே குபேரோ தேவதா குபேர பிரசாதாத் தனதான்யாபிவர்தனமஸ்னுதே. அந்த வேத மந்திரத்தை இங்கே சீதை சொல்கிறா ஸ்லோகமா. பூர்வாம் திசம் வஜ்ரதரா தட்சிணாம் பாது தேயமஹா. இந்த அந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். இது 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 எதுக்குறான்னா நமக்காக தான். நம்ம யாராவது நம்ம மாமா வெளியூர் போனான்னா இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம அந்த மாமாவுக்கு சொல்லி அனுப்பலாம். இது மாமா மாமிக்கு சொல்கிற ஸ்லோகம், அம்மா குழந்தைக்கு சொல்கிற ஸ்லோகம், இதெல்லாம் நிறைய இருக்குது ராமாயணத்தில். அதெல்லாம் நமக்காக தான். சீதை சொல்லிகிட்டே வர ராமர் ரொம்ப பின்னாடியே வந்தவொடனே ராமர் கெட்டிக்காரர், வர வேண்டாம் சொல்லக்கூடாது. அதனால நம்ம நேரத்தை ஒரு மாலையை எடுத்து பரிசாக கொடுத்தாரான். இந்த அம்மான் ஏன்னா நான் போயிட்டு உன்னை கூப்பிட்டா நான் என்னை கூப்பிட்றான்னு தான் சொன்னார் சுமந்திரன். உன்னையும் சேர்த்து சொல்லாததுனால கூப்பிட்டா நீ வந்தால் போதுங்கிறதுக்காக ஒரு பிரசாதமாக ஒரு மாலையை கொடுத்தோடனே சீதை வாசல்லே நின்றுட்டால் ராமர் அங்கே வரார். வந்த உடனேயே அது வரையும் படுத்துட்டு இருந்த தசரதர் ராமரை பார்த்தோன்னே ராமா ராமான்னார். ஓடி வந்தார். பாதி வழியே வந்துட்டார். விழுந்த உடனே அந்த அப்பாவை தூக்கி மடியில் போட்டுண்டு ராமர் கைகை அம்மாட்ட கேட்டால், என்ன அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, இல்லை வேறு யாராக்க உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி என்ன தான் துக்கமாக இருந்தாலும் அப்பாவுக்கு என்னை பார்த்தா தெம்பு வருமே, என்னை பார்த்தும் ஏன் வருத்தப்படுறாள் என்று கேட்பேன். அவள் தான் கைகையை சொன்னால் அப்பாவுன்ற ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறாள். சொன்னால் செய்வியா, அதனால தான் அவள் யோசிச்சுட்டு பேசாமல் இருக்காருன்னு ஒன்றே ராமருக்கு ஒரு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அம்மா அப்பா சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியுமேம்மா. பட்சயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயம் அபிச்சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரான் நிருபேனச்ச ஹிதேனச்ச. அப்பா சொன்னால் நான் விஷத்தை குடிக்க நான் ரெடி, கல்லை கட்டின்னு சமுத்திரத்தில் குதினா குதிப்பேன். ஏன்னா
அவர் எனக்கு குரு, நியுக்தோ குருனா, என்ன குருனா அவர் காயத்ரி உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் குரு பெரியவருங்கிறதுனாலையும் நான் சொன்ன பேச்சை கேட்குறவனா இருக்கேன். பித்ரா அப்பாவாக இருக்கிறதா சொன்ன பேச்சை கேட்கணும். நிருப்பே நினச்ச அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நான் பிரஜையாக இருக்கிறதா சொன்னதை கேட்கணும். அதை விட முக்கியம் ஹிதே நினச்ச என்ன அம்மா அப்பா என்ன சொன்னாலும் குழந்தையை கெடுக்கிறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டா, சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லுவாள். அதனால் அவரை என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடி அப்படின்னா நான் சொல்கிறேன்னு அவர் சொன்னால். அப்போ இந்த இடத்துல கம்பன் சொல்கிறதா அழகாக சொல்கிறார். மன்னவன் தசரதர் இப்படி சொல்லியிருக்க மாட்டான்னு ராமருக்கே தெரியும். அதனால் மன்னவன் பணியன் அவர் ராமர் தசரதரை சொன்னதாக கை தான் சொல்கிறார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு, பூழிவங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி, 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றால். ஆழிசூழ் உலகம் எல்லாம் இந்த பட்டாபிஷேகம் பரதனுக்கு பண்ணணும். அப்படிதானே பரதனுக்கு அயோத்தியை கொடுக்குறேன். அயோத்தி 2 இருக்கு, உத்தர கோசலம் தட்சிண கோசலம். தட்சிண கோசலம் தான் தசரதருக்கு சொந்த ராஜ்யம். உத்தர கோசலம் கௌசல்யா அம்மாவோட ராஜ்யம் ராமருக்கு. அவள் பானுமான பேர். இந்த பக்கம் அவன் ஆளட்டும், அந்த பக்கம் நான் ஆளறேன்னா அதெல்லாம் கிடையாது. சரி நான் வேறு ராஜ்யத்தை சண்டை போட்டால் அந்த ராஜ்யத்தை அதுவும் கிடையாது. ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, இது எல்லாம் பரதனே தான் ஆளணும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா தாழரும் சடைகள் தாங்கி இந்த ஜடையை போட்டுண்டு, ஏன்னா ஆற்றுல மூத்த பையனுக்கு தான் அந்த சொத்து விபாகம் பண்ணும்பொழுது இந்த சாலகிராமப்பட்டி பூஜை இதெல்லாம் புனஸ்காரம் இதெல்லாம் யாருக்கடான்னா மூத்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த பூஜை புனஸ்காரம் புண்ணிய மண்டலாம் நீ தான், நீ மூத்த பையனாக இருக்கிறதுனால நீ பாட்டு ஊராக சுற்றி புண்ணியெல்லாம் பண்ணின்று இந்த சொத்தெல்லாம் இவன் வச்சுக்கிட்டோம். புண்ணிய புனல்களாடி அப்படியே தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு அப்படியே காட்டுக்கே போயிட்டு வான் இல்லை 14 வருஷத்தை திருப்பி வான்னு சொல்லியிருக்கார். இப்படி இயம்பினன் இப்படி அப்பா சொன்னான்னா ராமருக்கு தெரியுது அப்பா சொல்லியிருக்க மாட்டான்னு. என்ன சொன்னார், அப்பா சொன்னான்னு சொல்ல வேண்டாமா, நீ சொன்னாலே நான் கேட்பனேங்கிறான். மன்னவன் பணி என்றாகில் நும்பனி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னொளிர்காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். ராமனுடைய ஹிருதயத்தை அப்படியே சொல்கிற கம்பன். இப்பயே நான் கிளம்புறேன்ட்டா. எப்படி கிளம்புறான்னா, கசையேவா ஹதோவாஜி அபிகந்தும் கசையேவா விகதோவாஜி வனம் கந்தும் கிருதத்துரகா. ஜாதி குதிரை ஹைனாலே பறக்கும், தெரியாமல் வேகமாக போகணும், அடிச்சுட்டான்னா அப்புறம் நிற்க சொன்னால் கூட நிற்காது, போயிட்டே இருக்கும். அது மாதிரி ராமர் கிளம்புறாங்க. கசையேவா ஹதோவாஜி வனம் கந்தும் கிருதத்துரகான்னு ஜில்லுன்னு கிளம்பிட்டான். இப்படி கிளம்பும்பொழுது அபிஷேகத்துக்கு பாத்திரம்லாம் இருக்கே, ஏற்கனவே அபிஷேகத்துக்கு அந்த மங்கள திரவியங்கள்லாம் வச்சுருக்கா. சத்திரம் சாமரம் சிம்மாசனம் வசிட்டர்லாம் உட்காந்து மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கா. கலசங்கள்லாம் வச்சிருக்கு. தனக்குன்னு வச்ச அந்த மங்கள திரவியத்தை உதாசீனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அபிஷேகனி கம்பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் சனிர்ஜகாம சாபேட்சா திஷ்டிம் தத்ராபி சாலைன்னு தத்ரா அவிச்சாலைன்னு 2 இருக்குது. ராமர் அந்த ஜலம் சொல்கிறதான், அந்த இந்த நதி ஜலம்லாம் ராமா உன் தலையில் சேரணும், நாங்கள் ஆசையாக இங்கே இருக்கோம், எங்களை விட்டுட்டு போறியேன்னு, அப்புறமா ஏற்றுக்கிறேன்னு சாபேட்சா அவட்டை சொல்லிட்டு போகிறாராம். சொல்லிட்டு ராமர் அப்படி கிளம்புறார். நேரா அம்மாவை பார்க்க வரார். அம்மா வந்தால் அம்மா சந்தோஷத்தில் என்ன பண்ணினா ஒரு ஆசனத்தை போட்டால், பலகாயை போட்டோடனே அம்மா இப்போ இந்த பலகாரம்லாம் உட்கார்றதுக்கு டைம் இல்லைம்மா. ஆமாம், பலகாரம் உட்காரத்துக்கு எது டைம் உனக்கு, இந்த சிம்மாசனத்துலாம் உட்காரணும் அப்படிங்கிறார். இங்கே எப்படி ராமர் வராங்கிறத கம்பன் வர்ணிக்கிறான். குழைகின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வருமென்றென்று தழைக்கின்ற முன் உள்ளத்தன்னால் முன்னொரு தமையன் சென்றான். கௌசல்யா எப்படி எதிர்பார்க்குறான்னா, ராமர் பட்டாபிஷேகம் ஆகி வருவார், 2 பக்கம் சாமரம் போடுவா, குழைகின்ற கவரியின் கொடை படிச்சுன்னு வருவா, கண்டிகா பெண்கள்லாம் தீப ஏற்றின் முன்னாடி போவா, பின்னாடி கட்டியை சொல்லிட்டு ஆட்கள்லாம் வருவா. அப்படி ராமர் வருவான்னு எதிர்க்கு பார்க்கும்பொழுது 2 பக்கம் சாமரம் போடுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, முன்னாடி கன்னியா பெண்கள் இல்லை, யாரும் இல்லை, ஒண்டியாக வரா. லட்சுமணன் மாத்திரம் எப்போதுமே கூட போகிற மாதிரி ராமஸ்ய தட்சிணோ பாகுன்னு அவன் மாத்திரம் கூட வந்துட்டு இருக்கான். உடனே கௌசல்யா நினச்சிருந்தா பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ண வந்திருக்கான் போல இருக்குன்னு நினச்சிருந்து
ஒரு சுவர்ண பலகாயை போட இந்த பலகால உட்கார டயம் இல்லைன்னு சிம்மாசனத்தில் உட்கார போறியான்னா அதுவும் இல்லைம்மா விஷ்டராசன யோக்யோகி காலோயம் சமுபஸ்திதா விஷ்டராசன் தர்பாசனத்தில் உட்கார டயம்மா என்ன சொல்ல புரியலையப்பா அதுவாம்மா அம்மாவுக்கு அப்படியே ஈஸியாக சொல்கிறாங்க அப்பாவுக்கு 2 ராஜ்யம் உண்டணும் காடு ராஜ்யம் நாடு ராஜ்யம்னு அப்பாவுக்கு 2 ராஜ்யம் உண்டணும் இந்த நாடு ராஜ்யம் ரொம்ப கஷ்டம் காடு ராஜ்யம் ரொம்ப ஈஸி ஏன்னா காட்டில் துஷ்டவங்கள் சிங்கம் புலினா அது துஷ்டராக இருக்கும் மான் முயல்லாம் சாதுவாக இருக்கும் இந்த நாட்டில் தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பார்த்தா துஷ்டன் மாதிரி இருப்பான் ரொம்ப சாதுவாக இருப்பான் சில பேர் மாலை போடுற மாதிரி பாம்பு போட்டுட்டு போயிடுவான் அதனால இந்த நாட்டில் இருக்கிறவளை பார்க்குறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கஷ்டமான நாடு ராஜ்யத்தை பரதனுக்கும் ஈஸியான காடு ராஜ்யத்தை எனக்கும் அப்பா கொடுத்துருக்கா நான் அழகாக அப்படி சொல்ல புரிஞ்சுட்டால் கௌசல்யே நீ காட்டுக்கு போகிறேன்னு சொல்லியும் எனக்கு இன்னும் உயிர் போகலையேப்பா மமைவனும் நம் மரணம் ந வித்யதே நஜாவகாசோஸ்தி யமக்ஷயே மம ஏதந்த கோத்தீவனமாம் ஜிகீர்ஷதி பிரசஹ்ய சிம்மோ ருததீம் மிருகீமிவ ஒரு கண்ணுக்குட்டியை இழுத்துன்னு போனால் மாடு தானாக போகும் அது மாதிரி நானும் உன் கூட வரேங்கிறாள் அப்படி சொல்லும்பொழுது உடனே லக்ஷ்மணன் பார்த்தான் அம்மா நீங்கள் கவலைப்படாங்கோ நான் ஒருத்தர் எதுக்கு இங்கே இருக்கேன்னு தெரியுமா மா பூத்தத் பதபத்மயோரருணிமா காந்தார சஞ்சாரதா பாணௌ பாடலிமா மனாத் பிரசரது ஜாகர்ஷணா தேவமே கைகேயி பரிபூத தாத்தவதனே நம்ரோ பவான் மாஸ்மபூத் கிஞ்சின் மாமக மாரிய சௌரிய ஜலதே நம்ரம் தனுர்வர்த்ததாம் லக்ஷ்மணனுடைய ஹிருதயத்தை அழகா சம்பூராமத்தை சொல்றார் அண்ணா நீங்கள் காட்டில் நடந்து உங்கள் கால் சிவக்க வேண்டாம் இந்த நான்கையை இழுத்து என் கை கொஞ்சம் சிவந்தா போகிறோம் அழகாக உன்னார் பாணௌ பாட்டலிமா மனாக் பிரசரத்து ஜாகர்ஷணா தேவமே மா பூத்வத் பதபத்மயோரருண்ணிமா காந்தார சஞ்சாரதா அந்த கைகை வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் தலை குனிந்து காட்டுக்கு போக வேண்டாம் என் வில்லு கொஞ்சம் தலை குனிஞ்சா போகும் நம்ரம் தனுர்வர்த்ததாம் என் வில்லு கொஞ்சம் வளைச்சி இப்போ நான் ஒரு யுத்தத்தை பண்ணினேன்னா போகிறோம் இங்கே ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நம்ம அப்பா ஒரு அசடு இந்த கைகேயி ஒரு முரடு இந்த அசடும் முரடுமா சேர்ந்து பிளான் பண்ணி நான் உங்களை காட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா இவ 2 பேரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பாதாதியில் போட்டுடுறேன் நான் இது மாதிரி பண்ணுவேன் தெரிஞ்சுட்டு கைகேயமா ஒரு சைன்யம் கேட்க திசையில் வர வச்சாலும் வச்சுருப்பா அதெல்லாம் நான் யுத்தம் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் என் கை எதுக்கு இருக்கு நசரா ஸ்தம்பகேதவா ந சோபார்த்தௌ இமௌ பாஹு நசரா ஸ்தம்பகேதவா நாசிராபந்தனார்த்தாய நதனுர்பூஷணாயனே உங்களுக்கு வில்லு வச்சுருக்கிறதுக்கே அழகுக்காக ராமர் வில்லு வச்சுட்டு தான் அழகு லக்ஷ்மணன் அழகுக்கெல்லாம் இல்லை இது யூஸ் இப்போ தான் இதை நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் 2 பேரையும் ஜெயிலில் போட்டு பட்டாபிஷேகத்தை நான் பண்ணுறேன்னா அப்போதான் ராமர் சொன்னார் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுப்பா எல்லாம் தெய்வம் ஒரு பிளான் பண்ணுறது அந்த தெய்வம் என்ன பிளான் பண்ணியிருக்கோ நானும் பட்டாபிஷேகம் தான் ரெடியாக தான் இருந்தேன் திடீர்னு காட்டுக்கு போகிறோம் எடுத்துனா இப்போ தெய்வ சங்கல்பம் என்னமோ அதை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மனசை மாற்றிக்கணுமே தவிர தெய்வத்தை திட்டக்கூடாதுங்கிறார் லக்ஷ்மணன் சொல்கிறான் தெய்வம் புருஷகாரேன தெய்வத்தை மாத்திரம் தான் மனுஷனுடைய முயற்சியே விஸ்வாமித்திர தெய்வம் சத்திரிய தானே படைச்சது அவர் தபஸ் பண்ணி பிராமணனா போலையா அது மாதிரி நம்ம பவர் இருக்கிறவன் தான் அந்த தெய்வத்தையும் மாற்றணும் அதனால எல்லாம் விதி பிரகாரம்னா திவ்ய மரியாதைன்னு ஒரு நியமம் இருக்குன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம் பழுஷத்தினால அப்படிங்கிறார் அப்படி சொல்லும் பொழுது ராமர் சொன்னார் கைகை கௌசல்யா சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல நீ காட்டுக்கு தானே பரவாயில்ல நானும் வந்துடுறேன்னாள் அவள் தான் சொன்னா அப்பா இருக்கும்போது அப்பா விட்டுட்டு என் கூட வரக்கூடாதுமா முதல்ல அப்பா சொல்ல பேச்ச நீ கேட்கணும் பையா மயாச்ச வைதேத்யா லக்ஷ்மணேன சுமித்ரையா பிதுர்நியோகே ஸ்தாத்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனகா முதல்ல அம்மா அப்பாட்ட மரியாதையாக இருக்கணும் அதை பார்த்து தான் குழந்தைகள் கற்றுக்கும் அம்மாவே அப்பாட்ட மரியாதை ஏன் இங்கே வா போடா வாடான்னு பிடிப்பேன் கண்ணா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருந்ததுன்னா அப்புறம் பையனை மதிக்க மாட்டான் பையன் மதிக்கலைன்னா மாட்டு கொண்டு மதிக்க மாட்டான் இப்போ எல்லாருக்கும் மதிப்பு வர மாதிரி பழக வேண்டியது யாருன்னா அம்மா முதல்ல அப்பா சொல்ல பேச்ச நீ கேட்கணும் அப்பா இருக்கும்போது அப்பா விட்டுட்டு அப்பா பார்த்து மீறி நான் என் கூட வரேன் நீ சொல்லக்கூடாது நீ மரியாதையாக அப்பா நடந்தால் தான் நான் மரியாதையாக நடப்பேன் நான் மரியாதை தான் சீதை மரியாதையாக நடப்பா அப்பா எங்களை பார்த்து தான் தம்பி லக்ஷ்மணன் கற்றுப்பான்
त्वया मया च वैदेह्या लक्ष्मणेन सुमित्रया இது நான் சொல்லலை. ஏஷ தர்ம பாரம்பரியமான சனாதனமான தர்மம். சனாதனத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் சனாதனம். அவன் குடும்பத்துக்கு மாத்திரம் அவன் சனாதனத்தை வச்சுட்டு பரம்பரையாக வச்சுட்டு பாக்கி பேருக்கெல்லாம் சனாதனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சனாதனம் இதுதான். பரம்பரையாக என்ன உண்டோ அதுதான். ஏஷ தர்ம அப்பா சொன்ன பேச்சு கேட்குறதா சனாதன தர்மம். ஏஷ தர்ம சனாதனா இப்படிதான் அவர் சொல்ல. கௌசல்யக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. பொதுவாக குழந்தைகள் தர்மத்தை மீறி போவா, பெரியவா தர்மத்தை எடுத்து சொல்லுவா. இங்கே என்னடான்னா நாங்கள் வயசானவா ஏதோ துக்கத்தில் தர்மத்தை மீறுறோம். குழந்தை நீ தர்மத்தை சொல்லையப்பா, என் தர்மம்னு எந்த தர்மத்தை நீ குறிச்சிட்டு இருக்கியோ இனி அந்த தர்மம் ஒன்றை காப்பாற்றட்டும் தான். இனிமேல் நாங்கள் காப்பாற்ற முடியாது. அதனால் எம் பாலயசி தர்மம் தம் திருத்தியாச்சனியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. தர்மம் தலை காக்கும் பாலே, தர்மம் தான் காப்பாற்றும். நான் மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் வந்து கேட்குறான் பீஷ்மர்கிட்ட. அவள் 7 அக்ஷோபணி தான் இருக்குது, நமக்கு 11 அக்ஷோபணி படைபலம் ஜாஸ்தியாக இருக்குது. அவள் இங்கே நம்ம கஷ்டம் இருக்கிறவா யாரையும் சாகடிக்க முடியாது. பீஷ்மராக சாகணும்னு நினச்சா தான் சாகலாம், துரோணனாக போனோம்னு நினச்சா தான் போகலாம், அஸ்வத்தாமாக போனால் தான் கிருபாச்சார். எல்லாமே ஒரு சிரஞ்சீவிகளாக இருக்கேன் இந்த பக்கத்தில். நம்ம பக்கத்தில் எல்லோரும் ரொம்ப சிரஞ்சீவிகள், படைபலம் ஜாஸ்தி, நம்ம தானே ஜெயிப்போம். பீஷ்மர் சொன்னார் அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா, படை தான் ஜாஸ்தி, அதனால ஜெயிக்கலாம். ஏதாவது கெஸ்ட் பண்ணி சொல்லுங்களேங்க. அது கெஸ்ட் பண்ணுறதும் முடியாதுப்பா, அது சூதாட்டம் மாதிரி. யார் ஜெயிப்பா யார் தோப்பா, எப்போ இந்த ஏறுறது இறங்குறதுனால ஷேர் மார்க்கெட்டு மாதிரி எப்போ ஏறும் எப்போ இறங்கணும் தெரியாது, அது சொல்ல முடியாதுன்னா ஒரு ஐடியாவாக சொல்லுங்களேன். அப்போ அழகாக சொன்னார் பீஷ்மர், எதோ தர்ம தத்தோ ஜெயா. எங்கே தர்மம் இருக்கோ அங்கே ஜெயம். துரியோதனன் கேட்டான், அப்போ நம்ம ஜெயிக்க மாட்டோமான்னு அவனே கேட்கலாம். நான் அவனுக்கே தெரியுது தர்மத்தில் இல்லைன்னு. அதனால் அந்த தர்மம் எங்கேயோ அது ஜெயிக்கும். அதனால் கௌசல்யா சொன்னால் நீ எந்த தர்மத்தை பிடிச்சிருக்கியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். எம்பாலயசி தர்மம் தம் திருத்தியாச்சனியமேனச்ச சவை ராகவ சார்தூலா தர்மஸ்தாம் அபிரக்ஷதும். இங்கே 3 ஆசீர்வாதம் என்றால் கௌசல்யே. அந்த கௌசல்யா மங்களாசாசனத்தோடு நிறுத்திப்போம். என்மங்கலம் சகஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவத் தத்தே பவது மங்களம். என்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராமா தத்தே பவது மங்களம். அம்மா குழந்தைகளுக்கு பண்ணின ஆசீர்வாதமாக 3 ஆசீர்வாதம். அம்மாலாம் குழந்தைகளுக்காக இதை சொல்லலாம். பரீட்சை டைமோ எல்லா டைமோ குழந்தைகளுக்கு க்ஷேமம் நினைக்கிற அம்மாலாம் இதை படிச்சுட்டு சொல்லலாம். ராமாயணம் டெய்லி பாராயணம் பண்ணுறவாளுக்கு இது தெரியும், பண்ணாதவாளுக்கு இது இந்த பின்னாடி இந்த ராமாயண சமாபன ஸ்லோகம்னு ஒரு 4 ஸ்லோகம் அதில் இது வருது. அதில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, விருத்ரநாசே சமபவத் தத்தே பவது. விருத்ராசுரனை வதம் பண்ண போன இந்திரனுக்கு அதிதியம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணினாலும் அதை பண்ணுறேன். என்ன அர்த்தம்னா, இப்போ ராவண வதத்துக்கு ராமர் போகிறார், அது ராவண வதம் பண்ணி பண்ணுறானோ. 2வது என்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்வரா. அமிர்தம் கொண்டு வரப்போன சுபர்ணனுக்கு கருட பகவானுக்கு அவள் அம்மா வினதா என்ன ஆசீர்வாதம் பண்ணினாலும் அதை பண்ணுறேன். ஏன் அமிர்தம் கொண்டு போனான்னா, சின்னம்மாட்ட மாட்டிகிட்டு இருந்தா அதை மீட்கிறதுக்காக போனார். அது மாதிரி கை கேட்டு நான் மாட்டின்னு இருக்கேன், அது மாதிரி என்னை கை கேட்டது மாட்டி என்னை மீட்டுன்னு வரணுங்கிறதுக்காக அந்த ஆசீர்வாதம். 3வது த்ரீன் விக்ரமான் பக்ரமதா. தேவாலும் அசுராலும் சகோதரால் தான், அம்மா தான் மாறுறா. அது மாதிரி அசுரன் கையில் போன அந்த பலி சக்கரவர்த்தி கையில் போன அந்த ராஜ்யத்தை மீட்கிறதுக்கு வாமனன் போகும்போது ஐதியம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணினாலும் அந்த ஆசீர்வாதத்தை பண்ணுறேன். அது மாதிரி பரதன் கையில் போன ராஜ்யம் அவனுக்கு திருப்பி கிடைக்கணுமே, அதுக்காக அந்த ஆசீர்வாதத்தை பண்ணுறேன்னு 3 அம்மா 3 குழந்தைகளுக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை சொல்லி மங்களாசாசனம் என்றால் அந்த கௌசல்யா மங்களாசாசனத்தை பண்ணிச்சு. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய जय बोल सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय स्वामी की जय। हरे राम।